ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், 12 காஞ்ச மிளகாய், நிறைய கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சு உளுந்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தனித்தனியாகவே வறுத்துக்கலாமே. உளுந்து நல்லா வறுத்துக்கலாம். ஒன்று போல் கிளறணும், இல்லைன்னா ஒன்று கருத்து ஒன்று செவந்து அப்படி வரும். கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போடலாம். கடலைப்பருப்பும் ஈக்குவலாக போடலாம், ஆனால் வேண்டாம், உளுந்தில் ஜாஸ்தி சத்து இருக்கிறதுனால அதை ஜாஸ்தி போட்டுட்டு இதை கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. இப்போ அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இட்லிக்கு இந்த மாதிரி மிளகாய் பொடியில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த உளுந்து இதிலெல்லாம் நிறைய சத்து இருக்குது. உளுந்து பொதுவாகவே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குமா. இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால டைஜஷன் ஈஸியாகும். அது மாதிரி இதில் நம்ம சேர்க்குற சீரகம் பொதுவாக நம்ம அகத்தை சீராக வச்சுப்போம். அதுக்கு சீரகம்னு பேர். அதுலேயும் நிறைய சத்து இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலையில் அபரிமிதமாக இருக்குது. அயன் இருக்குது, விட்டமின் ஏபி இருக்குது. அது மாதிரி இதில் இருக்க ஃபோலிக் ஆசிட், அயன்லாம் ரத்த சோகையை அண்டவே விடாது. சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும். நல்லா முடி வளரும். நம்ம பொதுவாக சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், கருவேப்பிலை குழம்புல இருக்க காயில் இருக்க கருவேப்பிலெலாம் எடுத்து இலையில் வச்சுருவோம், பிளேட்டில் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி பொடியில் சேர்க்கும்போது அது நம்மளுக்கு உடம்புல தன்னாலேயே போய் சேர்ந்துடும். அதனோட பலன் நம்மளுக்கு முழுசாக கிடச்சிரும். அதனால் இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பை வறுபட்டவுடனே வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். அதுவும் பொரிஞ்சிரும். அதோடு அடுத்து சீரகத்தையும் போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அதையும் வறுத்துட்டேன். இப்போ அந்த பெருங்காயத்தூளையும் சேர்த்துடலாம். பெருங்காயமும் வயிற்றுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். அஜீரண கோளாறெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ அதையும் வறுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ காரத்துக்கு 12 மிளகாய் வத்தல், கூட குறைய வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துடலாம். ஹையில் ரொம்ப வைக்கக்கூடாது, கருந்துச்சுன்னா அது ஃப்ளேவர் மாறிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சீரகமும் கருவேப்பிலையெல்லாம் பொதுவாக நம்ம ஒதுக்கிடுவோம். இப்படிலாம் ஒதுக்கக்கூடாது. இது மாதிரி அதனால் நம்ம நிறையாவே போட்டுக்கலாம், நல்லாவே போட்டுக்கலாம். இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கூட போட்டுக்கலாம். நல்லா வறுப்படுது. இது நல்லா வறுத்த உடனே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நல்லா வறுத்ததுனால ட்ரையாகவே வறுத்துருக்கோம், அதனால் கெடாது. அப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட இன்னும் வேணும்னா கொள்ளு சேர்த்துக்கலாம். அதுவும் உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குறது. கொள்ளு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். என்னென்ன வேணுமோ சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடணும், இல்லைன்னா நெய் கூட விட்டுக்கலாம். ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. அதனால் பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். அது கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், இட்லிக்கோ தோசைக்கோ. இப்போ நான் ஒரு தோசை சுட்டு அதில்
தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆஹா, தோசை ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ எடுத்து இந்த நல்லெண்ணெயில் கலந்த இந்த இட்லி மிளகாத்தூளை எடுத்து பாருங்கள், சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிக்னஸ்க்காக தான் செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இட்லி தோசை செய்யும்போது வேறு எதுவும் சைட் டிஷ் கூட தேட வேண்டியதில்லை. சிம்பிளாக இதை வச்சு சாப்பிட்றலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.